ஏத்துங்கன்றாரு. அவருக்கு என்ன வயசு ஆகுது? அவர் ஏன் முதலமைச்சரா உட்காந்துக்கிறாரு? பேச்சுவார்த்தையில நாங்க சொன்னோம் அவுட் சோர்சிங் வேண்டாம், எங்களுக்கு பணிநிரந்தரம் வேணும். இதுதான் ஜியோல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப என்ன என் பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா தன் நம்பிக்கையோட நான் இந்த வேலை தான் எனக்கு முக்கியம், இந்த வேலை தான் முக்கியம் அப்படியே ரசிச்சு செய்தேன் அந்த வேலையை. ஓப்பனா சொல்லணும்னா மோஷன் போறதுக்கே கஷ்டமா இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை நாங்க அந்த 7 நாளா. சேகர் பாபு சார், நான் இருக்கிறேன், மேயர் இருக்கிறாங்க, அவங்க எங்க கிட்ட சொல்லுங்கன்னா அப்போ சிஎம் சார் எதுக்கு இருக்கிறாரு? அவருக்கு தானே ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குனாங்க. நீங்க பக்கத்து வீட்டுக்கு போறது கூட எங்களை வீட்டுக்குள்ளேயே உருத்துக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த காலம் இதெல்லாம் ஒரு போராட்டம்லாம் இல்லை, எங்களுக்கு வலிக்கல சார். இதெல்லாம் சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து 7வது நாளா தொழிலாளர்களோட போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இன்னும் கூட அரசு அதிகாரிகளோ மேயர் தரப்புல யாருமே தங்களிடம் பேசல அப்படின்னு சொல்றாங்க. இதே வழியில் தான் டெய்லி மேயர், துணை மேயர், அமைச்சர்கள் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் தங்களோட தரப்பு கோரிக்கையை யாருமே இன்னும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை நாள் அக்கா போராடிட்டு இருக்கீங்க? இதுவரை மேயர் சார்பில், அரசாங்க சார்பில் யாராவது வந்தாங்களா? என்ன சொல்றாங்க அவங்க? யாரும் வரல. சரி, தொடர்ந்து 7 நாளா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, யாருமே வரல அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது எனக்கு புரியல. பொதுமக்கள் தான் எங்க கருத்து பார்க்கணும், பொதுமக்கள் தான் எங்களை பார்க்கணும். ஆனதான் அரசியல்வாதி யாரும் எங்களை பார்க்கல, பொதுமக்கள் தான் பார்க்கணும் எங்களை. இதுக்காகவே கஷ்டப்பட்டோம் நாங்க. 12 வருஷம் 15 வருஷம் எல்லாம் கஷ்டப்பட்டு எங்க வயசெல்லாம் இதுலயே போயிடுச்சு. இப்ப கடைசி நிலைமையில நாங்க நடுத்தருல உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நாங்க எங்கன்னா வேலைக்கு போனா கூட எங்களை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க. ராம்கி கான்ட்ராக்ட்ல எத்தனை வருஷம் எங்களை வச்சிருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம். இப்ப அதுலயே வயசை பார்த்தாங்கன்னா அந்த வயசுல இருந்து எடுத்துருவாங்க எல்லாமே. நாங்க ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் ஒரு ஆசையில நாங்க வேலை செய்யிட்டோம். இப்போ திடீர்னு தனியாருக்கு போனா தனியாருக்கு நாங்க எப்படி போக முடியும்? நிரந்தர பணி நாங்க கேஸ் கோர்ட்ல இருக்கு. கோர்ட் சொல்லிட்டோம், கோர்ட் பதில் சொல்லிட்டோம். நாங்க நிரந்தர தொழிலாளியா இல்ல கான்ட்ராக்ட்ல போனோமான்னு கோர்ட் சொல்லிட்டோம். எங்களுக்கு நாங்க 15 ஆண்டு காலமா கொரோனால எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம். வர்தா புயல், நிவர் புயல், கஜா புயல், முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா இறந்து போனாங்க இல்லையா? 10 நாள் நாங்கள் நைட் டைம் பார்க்கலாம் அந்த மெரினா பீச்சில் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். ஏன்னா எந்தெந்த ஊர்லேருந்து அவங்க நாங்கள் நினைவிடத்தை பார்க்க வரப்போ அவங்க சாப்பிட்டு போட்ட கப்பு பேப்பர்லாம் நாங்கள் பொறுக்கினே இந்த நைட் டைம் பார்க்கலாங்க. அப்படிலாம் கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த கச்சா எண்ணெய் கடலில் கலந்துச்சு பாருங்க, அதில் போய் கஷ்டப்பட்டிருக்கோம். இவ்வளோலாம் எங்கள் உழைப்பை வாங்கிக்கினேன். நிரந்தர பணி செய்வேன்னு சொல்லி முதலமைச்சர் ஐயா கொடுத்த வாக்குறுதி தானேப்பா அது. நான் வந்தேன்னா 10 ஆண்டுக்கு மேலே பணி புரிய நிரந்தர தூய்மை பணியாக நிரந்தர பணி செய்யறேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. எங்க அவர் வாக்கு எங்க போச்சு? இப்போ அவருக்கு இப்போ பேச வாயே இல்லையா? முன்னாடி நல்லா இருக்கப்ப சொல்லிட்டாரு, இப்போ அவர் நிலைமை எப்படி இப்போ இருக்கு? இப்போ எங்க நிலைமையெல்லாம் பார்த்தா அவருக்கு மனசு இறங்கலையா இல்லை கண்ணு தெரியலையான்னு தெரியல ஐயாவுக்கு. இப்போ நாங்கள் இங்கே 7 நாளா எல்லா பெண்களுமே எல்லார் வீட்லேயும் பெண்கள் இருப்பாங்கப்பா. பெண்ணுன்னா பெண்களுடைய பிரச்சனை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரச்சனை நாங்கள் சந்திச்சுக்கினேன். நீங்கள் இப்போ ஊடக தம்பிங்க, நீங்களாம் எங்கள் தம்பிங்க, எங்கள் பிறப்புங்க தான். நீங்களா உங்களுக்கும் எல்லாருக்குமே அம்மான்றவங்க அக்கான்றவங்க குடும்பம்னு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் அம்பத்தூர் வார்டில் இருக்கோம். எங்களுக்கு 7வது டிவிஷனு. நாங்கள் மன்னூர்பட்டியில் வேலை செய்கிறோம். நாங்கள் கொரோனாலலாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். எங்களை மாதிரி வேலை செய்கிறவங்க 5, 6 எடுத்துட்டாங்க. இப்போ எங்களுக்கும் இது நிலைமை தான் வரும். அதனால இவங்க செய்யலன்ட்டு இப்போ நாங்கள் வேலைக்கெல்லாம் போகிறது இல்லை. நாங்களும் லீவ் போட்டுட்டு இங்கே உண்ணாவிரதத்தில் இங்கே தான் கலந்துட்டு இருக்கிறோம். 7 நாளாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அதனால முதலமைச்சர் ஏற்கனவே சொன்னது தான், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா எண்ணில ஆளுங்களெல்லாம் நான் பர்மனெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். கொரோனாலலாம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். எங்களுக்கும் உடம்பு சரி, எங்களுக்கு 2 பசங்க இருக்குது, வயசு பொண்ணுங்க இருக்குது. கொரோனால வேலை செஞ்சுருக்கோம். சுனாமி அதில் வேலை செஞ்சுருக்கோம். வெள்ளம் வந்ததில் வேலை செஞ்சுருக்கோம். எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துன்னு போயெல்லாம் போட்டிருக்கோம். அப்படியே மட்டும் நாங்கள் இதெல்லாம் பண்ணி இவ்வளோ தொழிலுக்கு நாங்கள் ஆளாயிட்டு இன்னைக்கு கட்சியில் எல்லாத்தையும் கான்ட்ராக்ட் கொடுத்தா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லுங்க? எங்களுக்குன்னா என்ன புருஷனா இருக்கா சம்பாரிச்சு போடுறதுக்கு எங்கள் வயிற்று பழுப்புக்கு நாங்கள் இங்கே வேலை செஞ்சதான். பீலேருந்து மூத்துலேருந்து எல்லாமே அள்ளி போடுறோம். அவங்களதெல்லாம் நாங்கள் தான் அள்ளுறோம். உங்களுக்கு என்னமா வயசாகுது? நீங்க எத்தனை நாள் இது பண்றீங்க? 52. எத்தனை வருஷமா இத பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? நான் 15 வருஷமா செய்றேன். 15 வருஷமா. உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் ஆள் எடுக்கும்போது வந்தேன். ஆள் எடுக்கும்போது வந்தாதான் அவங்க வேலைக்கு வந்தாதான், இல்லனா இல்ல. எனக்கு இப்ப வயசானவங்கள எடுத்து அவங்க இருக்கிற முட்டையா வயசானுங்கன்றாங்க. அவருக்கு வயசு ஆகலையா? அவருக்கு 65 வயசு ஆகல. ஏன் ஆட்சியில் அவர் உட்காந்துக்கிறாரு? அவர் போய் ரிசைன் பண்ணி போக சொல்ல வேண்டியதானே? அவளுக்கு ஒரு வயசு ஆகல, 69 வயசு ஆகுது. அவர் போக வேண்டியதானே? 60 வயசு ஆகுங்க எடுத்துருங்கன்றாரு. அவருக்கு என்ன வயசு ஆகுது? அவர் ஏன் முதலமைச்சரா உட்காந்துக்கிறாரு? ஏன் அவர் முதலமைச்சரா உட்காந்து 69 வயசு அவருக்கு ஆகலையா? ஏன் முதலமைச்சரா உட்காந்துக்கிறாரு? அவர் மட்டும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிறோம். இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சாவடிக்கணும். நாங்கெல்லாம் சாவணும் உட்காந்து ரோட்ல. நாங்க என்ன சார் கேக்குறோம்? கார்பரேஷன்ல குப்பை வர்ற வேலை தானே சார் கேக்குறோம். சொல்லுங்க, நாங்க என்ன வேலை கேக்குறோம்? குப்பை வர்ற வேலை தானே கேக்குறோம். அந்த பாவத்தை கொட்டிக்கிற எத்தனை பொம்பளைங்க பாவத்தை கொட்டிக்கிற
அந்த பொம்பளை ஓட்டு போடலன்னா நீங்க முதலமைச்சரா உட்காந்துருப்பியா நீ சொல்லு? நான் ஓட்டு போட்டீங்கன்னா நான் முதலமைச்சர் ஆன உடனே சைன் போடுறேன் மொத்தமா போட்ட சைன் எங்களை ரோட்ல உட்கார வச்சுட்டேன். ரோட்ல அனாதே உட்கார வச்சுட்டேன். ஐயோ நமக்கு குடுக்குறாரு, நமக்கு வாழ்க்கை குடுக்குறாரு, நமக்கு படி அளக்குறாரு. அவருக்கு போட்டோம்னா அவர் ஜெயிச்சு வந்தாருன்னா நம்மள நிலம் மொத்த பேரும் போட்டோம். ஆட்சிக்கு அடுத்த முதலமைச்சர் அவர் இந்த வருஷம் சாவ போறாருன்னா அந்த வருஷம் சொல்லிட்டு செத்தாரு. அவருக்கு போடு, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஊருக்கு போனாலும் முக ஸ்டாலின் தான் ஓட்டு போடணும். போட்டா தான் உங்களுக்கு வந்து அவர் நிரந்தரப்படுத்துவாரு சொல்லிட்டாரு. அதே பிரகாரம் நாங்க உட்கார்ந்து நிக்கிறோம். எதுவுமே கிடையாது. மேடம், வெயில்ல இந்த கோணி சாக்கெல்லாம் கட்டி உட்காந்துருக்கீங்க, ஃபெசிலிட்டி எங்க? ட்ரெஸ் மாத்துறது, மற்ற வேலைகள்லாம் ஃபெசிலிட்டி எதுவுமே? ரெண்டே பாத்ரூம் தான் இருக்கு. ரெண்டே பேர் இவ்வளோ ஜனம் போயிட்டு வரணும். எந்த இதுவும் இல்லப்பா. வெயில உட்காரவே முடியலப்பா. எதுனா நல்ல முடிவா சொல்லு. துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டம் தொடர்ந்து 7வது நாளா நீடிச்சிட்டு இருக்க நிலையில எல்டியூசியோட மாநில துணைத் தலைவர் திரு மோகன் அவர்கள் இங்க இருக்காங்க. அவரோட பேசலாம். சார், இங்க 7வது நாளா போராட்டம் நீடிச்சிட்டு இருக்கு. அரசு சார்பா யாராவது வந்தாங்களா? இல்ல என்ன நிலைமை போயிட்டு இருக்கீங்க? நேற்றுக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், மேயர் பிரியா அவர்கள், துணை மேயர் மகேஷ் அவர்கள், மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள், துணை ஆணையர், இவங்க இந்த குழு கொண்ட நபர்களிடம் எங்க சங்கத்தை சார்ந்த எல்டியூசியுடைய ஆலோசகர் தோழர் குமாரசாமி, எல்டியூசியுடைய மாநில செயலாளர் தோழர் சுரேஷ், 5வது மண்டல தலைவர் தமிழ்ச்செல்வன், 6வது மண்டல பிரசாந்த், பெண் தோழர்கள் ஜோதி, வசந்தி, இவங்க பேச்சுவார்த்தைக்கு போனாங்க. குட்டியம்மாள் சொல்லி பேச்சுவார்த்தைக்கு போனதுக்கு நாம பேச்சுவார்த்தைக்கு ஆட்சியே ஒரு நல்ல விஷயமா பாசிட்டிவா பார்த்தோம். பேச்சுவார்த்தையில நாங்க சொன்னோம், அவுட் சோர்சிங் வேண்டாம், எங்களுக்கு பணிநிரந்தரம் வேணும். இதுதான் ஜியோல சொல்லப்பட்டிருக்குது. 28/7/2025 ஜியோல சொல்லப்பட்டது இதுதான். ஜியோ போட்டுட்டு இப்படி நீங்க பண்றது இது சட்டவிரோதம் மாதிரி நாங்க சொன்னோம். அவங்க நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கினாங்க. கேட்டு இன்னொரு இதுவும் சொன்னோம், குப்பை எல்லாம் தேங்கி கிடக்குது அப்படின்னு. நாங்க 2 நாள் சம்பளம் இல்லாம கூட வேலை செய்யறோம். அப்போ நாங்க சொல்றது அவங்க ஏதாவது கருத்து சொல்லுவாங்க அதுக்காக கூட அப்படி சொன்னோம். மக்கள் மீது அக்கறை இருக்குது தொழிலாளிக்கு அப்படின்னு சொன்னோம். 2வது ஒரு எண்ணெயிலும் தொழிலே எங்களை அந்த ஸ்கீம்லயே எங்களுக்கு அதே வேலை கொடுக்கணும், அதே சம்பளம் தரணும். பர் டே 753 ரூபா அதே சம்பளம். நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் ஸ்கீம், தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தை அடிப்படையில் செஞ்சாங்க வேலையை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஒரு தற்காலிகமா ஒரு 3 மாசத்துக்கு நீங்க இந்த வேலை கொடுத்து இந்த வேலை தொடரணும்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கோர்ட்ல கேஸ் இருக்கு, பணிநிரந்தர வழக்கு. அது முடிவு எதுவும் வருதோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்களே கூட ஒரு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். வேலைக்கு மூலம் அந்த வேலைக்கு போட்டோம் அப்படின்னு சொல்றோம். அவுட் சோர்ஸ் கான்ட்ராக்ட்காரன் உங்க ஐடி எல்லாம் கொடுங்க, நீ கான்ட்ராக்ட்ல சேருங்கன்னு சொல்லி மாநகராட்சி சொன்னா அது 15,000 சம்பளத்துக்கு எப்படி செய்வாங்க? மாசம் 23,000 சம்பளம் வாங்குவா. 5,000 எப்படி? முகாந்திரமே இல்லையா அதுல? ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எதுவுமே இல்ல. சும்மா இந்த வெயில்ல இது கட்டிருக்கீங்க. அவ்வளவு பிரச்சனையில இருக்கோம் நாங்க லேடிஸ் எல்லாம். அவ்வளவு பிரச்சனையில இருக்கிறோம். இந்த வெயில்ல என்ன பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனையில எல்லாம் நாங்க இருக்கிறோம். இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது. ஒரு நல்ல ஒரு பேச்சு வரும் நம்பிக்கையில இருக்கிறோம். ஐயா முதலமைச்சர் ஐயா தான் எங்களுக்கு நல்ல ஒரு பதில் சொல்வாரு, நாங்க நம்பின்னு இருக்கிறோம். ஏன்னா அவங்க அப்பா ஆட்சியில தான் எங்களுக்கு எல்லாமே வந்துச்சு. எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தது, கரண்ட் போட்டது, குழா போட்டது எல்லாமே அவர் ஆட்சியில தான் எங்களுக்கு வந்தது. இப்போ எங்களுக்கு வேலையும் பரவாயில்ல, அப்பா இல்லைனாலும் இந்த அப்பா செய்வார் எங்களுக்கு வர நம்பிக்கையில தான் நாங்க எல்லாம் பண்ணோம். ஆனா கடைசியில ஆட்சி விட்டு போகும்போது நமக்கு போட்டு போயிடுவாரு நம்பிக்கையா இருந்தோம். ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லாம நாங்க நடுத்தருல நிக்கிறோம். இப்ப என்ன என் பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா தன் நம்பிக்கையோட நான் இந்த வேலை தான் எனக்கு முக்கியம், இந்த வேலை தான் முக்கியம் அப்படியே ரசிச்சு செய்தேன் நான் அந்த வேலையை. எனக்கு நிறைய உடம்புல ப்ராப்ளம், என்ன வேலைக்கே போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வேலையால தான் என் 3 பிள்ளைங்களை நான் படிக்க வச்சேன். இன்னைக்கு என் 3 பிள்ளைக்கு பின்னாடி டிகிரி இருக்குதுன்னா இந்த வேலை தான். நான் தான் மூத்தத்தை வாரினாலும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க தொழில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அதுமே கஷ்டப்பட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த வேலையே போயிடுச்சுன்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியாது. எல்லாமே பாதிலேயே நிக்குது. என் பிள்ளைங்களுக்கு இன்னும் எதுவுமே நான் நல்லதை பண்ணல. ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். நம்ம ஆம்பளை மாரி கஷ்டப்படுறோம், அவ பண்ணிடலாம் நம்ம பிள்ளைங்களுக்குன்னு. எல்லாமே அப்படியே நிக்குது. இந்த சம்பளத்தை நம்பி நாங்க கடன் வாங்கிட்டோம்ப்பா. என்ன மாரி 1000 பேர் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சம்பள புக்கை வச்சு எல்லாமே கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் அந்த கடன்காரங்க அவங்களுக்கு தொல்லை கொடுக்குறாங்க.
சம்பளம் என்னாச்சு உங்களுக்கு வேலைக்கு போயிடுச்சாமே ராம்கில 12,000 ரூபாய் சம்பளமா மேனு இப்ப ஜனங்க என்ன பண்ணப்பா சம்பளம் ஏத்தி தரத்தை தான் பார்க்கணும் இறக்கத்தை பார்க்க கூடாது ஏற்கனவே 11 மண்டலத்தை வந்து தனியார் கிட்ட கொடுத்துட்டோம். இப்ப படிப்படியா 2 மண்டலத்தை அப்பா, இதெல்லாம் போட்டியா அவங்க பண்ண தப்பு இவங்க பண்ணக்கூடாதுன்னு நாங்க ஓட்டு போட்டோம் சொல்லுங்க. அவங்க 10 விட்டாங்க நான் 3 தானே விட்டேன்னு சொல்றதுக்கு இதெல்லாம் போட்டியாப்பா? எங்க வேலை எங்களுக்கு நிரந்தரமா கொடுத்தா போதும். இன்னொரு டைம் நாங்க வந்து இங்க உட்காரக்கூடாது. அந்த மாதிரி எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டா போதும். திமுக அரசுல இருந்து இன்ன வரைக்கும் எங்களை எந்த மாநகராட்சி மேயரோ பிரியா மேயரோ யாருமே வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஆறுதலும் உங்களுக்கு போய் கான்ட்ராக்ட்ல வேலை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. தனியார் மையத்துக்கு நாங்க போக மாட்டோம். இப்போ இது உங்களுக்கு எப்ப சொல்லப்பட்டது தனியாருக்கு விட்டுட்டாங்க இதுக்கு மேல நீங்க கான்ட்ராக்ட்ல தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு எப்ப சொன்னாங்க? இப்பதான் போன மாசம் தான் தெரியும். லாஸ்ட்ல அதான் ஒரு வாரம் 1ஆம் தேதி இருந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறோம். 1ஆம் தேதி தான் சொன்னாங்களா இல்ல ஜூலை மாசம் போல சொன்னாங்க? போன மாசம் தான் சொன்னாங்க. ஆமா போன மாசம் சொன்னதுல இருந்தா நாங்க இந்த மாதிரி தனியாருக்கு விட்டாங்க. முதலமைச்சர் தனியாருக்கு விட்டாரு. இப்போ நம்மளுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் நாங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிறோம். வேலையை செய்யாம நாங்க வந்து உட்காந்துருக்கிறோம். நாங்க வேலை பார்த்தாதான் அவங்க சுத்தமா ஆவாங்க. இந்த நாடு சுத்தமா இருக்கும். எங்க வேலையா அவங்க இப்போ ஒரு தனியாருக்கு கொடுக்குறாரு. அவர் தான் எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னாரு. ஆனா வேலை தனியாருக்கு கொடுத்துட்டாரு. எங்க வேலையை தான் இப்ப நாங்க வேற எதுவுமே கேட்கல. 7வது நாளா தொடர்ந்துட்டு இருக்கு. என்னதான் அரசு சார்பில் சொல்றாங்க இல்ல நீங்க இப்ப எத்தனை நாள் தான் இப்படி உட்காந்துருக்கணும்னு நினைக்கிறீங்க? திருப்பதிக்கு போயிட்டு நாம போட்டுன்னு வர சொல்றாங்க. 7 நாளா போராட்டம் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு இதுவும் வரல. மேல் இடத்துல இருந்து எதுவும் உத்தரவு வரல. மேல் இடத்துல இருந்து எதுவும் வரல சார். பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை. கூப்பிடுறோன்னு சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு 6 மணிக்கு பேச்சுவார்த்தைக்கு. அதுக்கு அடுத்தது தான் போராட்டம் தொடருமா என்னன்னு பார்த்து. சரி 2 மண்டலத்துல உட்காந்துருக்கீங்க. ஏற்கனவே 11 மண்டலத்தை நாங்க தனியாருக்கு விட்டுட்டோம். அது இதுக்கு மேல இந்த டெண்டர் எல்லாம் திரும்ப வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி அரசு சார்பா சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சார் அவங்க டெண்டர் கொடுக்கட்டும் எதனா கொடுக்கட்டும் அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க கேட்கறது என்னன்னா பணி நிரந்தர கேட்குறோம். இல்லைன்னா எங்களுக்கு NULM பணியை தொடருங்கன்னு சொல்றோம். அந்த 23,000 சம்பளத்துல சரிங்களா. நீங்க அடுத்தவங்க கையில புடிச்சு கொடுத்ததுக்கு நாங்க 15 வருஷமா இங்க இல்லை சரிங்களா. எங்களுக்கு ESI PF எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாம நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கொரோனாலையும் சரி கஜா புயலும் சரி நிவாரண புயல் எல்லாத்தையும் முன்கள பணியாளர்கள்லாம் பணியாற்றி இருக்கோம் புரியுதுங்களா. கொரோனா காலத்துல வண்டியே இல்லை 10 கிலோமீட்டர் பெண்கள்லாம் நடந்து வந்திருக்காங்க சரிங்களா. சாப்பாடு தண்ணி இல்லாம குழந்தைங்கலாம் விட்டு வந்து எங்க பக்கத்துல உட்காரத்துக்கு கூட பயந்து இருப்பாங்க. நீங்களே பக்கத்து வீட்டுக்கு போறது கூட எங்களை வந்து வீட்டு உள்ளே உருத்துக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த காலம் இதெல்லாம் ஒரு போராட்டம்லாம் இல்லை. எங்களுக்கு வலிக்கல சார். இதெல்லாம் நாங்க ரோட்ல வேலை செய்யதான் எங்களுக்கு பிடிச்சிருக்குது. எங்க உத்தரவாதம் எங்க வேலை உத்தரவாதம் கொடுத்தீங்களா நாளைக்கே நாங்க வேலைக்கு போறதுக்கு தயாரா இருக்கும். NULM பண்ணி தொடர்ந்துதுன்னா இல்லைன்னா நிரந்தரம் பண்ணி கொடுங்க. அடுத்தவங்க கார்பரேட் கம்பெனிக்காரங்க நாங்க வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை சார். இந்த போராட்டம் தொடரும் மேலும் மேலும் நீடிக்கும். எங்களுக்குலாம் வந்து ஓப்பனாக சொல்லணும்னா மோஷன் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலாம் வந்து நாங்கள் அந்த 7 நாளாக அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோம்ப்பா. ஒரு நாளும் மாற்று துணி இல்லாமல் எங்களுக்கு இங்கே ரெஸ்ட் ரூம் போனோன்னா அந்த கதவு கேட்டை போட்டுறாங்க அந்த ரிப்பன் மாளிகையில். ஒருத்தரும் சென்ட்ரலில் போயிட்டு பாத்ரூம் போகிறோம். சென்ட்ரல் பாத்ரூம் உள்ள மெட்ரோவில் போய் கேட்டு பாத்ரூம் போயிட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம். முதலமைச்சர் ஐயாவுக்கு வந்து கொஞ்ச நாளாக எங்கள் மேலே கருணை பண்ணணும். அவர் கருணை வந்து அவர் காது கேட்டு எங்கள் மேலே வந்து கருணை நாங்கள் வந்து கருணை மனுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அதனால் அவர் எங்கள் மேலே கொஞ்சம் கருணை பண்ணோம். எங்களை வந்து நாங்கள் நிரந்தரம் பண்ணி கொடுன்னு கேட்கல. நாங்கள் அவரை எங்கள் வேலையை NULM தொழிலாளியாவே எங்கள் சம்பளத்துலேயே எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு தான் கேட்குறோம். இந்த ராம்கி கான்ட்ராக்டை ரத்து செய்யணும். ஏன்னா 23,000 ரூபாய் சம்பளமே ஒரு குடும்பத்துக்கு பத்தலைப்பா. அப்படின்றப்ப 15,000 ரூபாய் சம்பளம் எப்படி பார்த்தோம்? நாங்களாம் வந்து கோடீஸ்வரங்களாம் கிடையாது. சொகுசு காரில் போகிறவங்களாம் இல்லை. நாங்களாம் வந்து அடித்தட்ட மக்கள். நாங்களாம் வந்து எப்படி சொல்லப்போனால் இதில் நிறைய பெண்கள் தெருவோரம் வசிக்கிற மக்கள் தான் இருக்கிறோம். தெருவோரம் வர மக்கள் தான் நாங்கள் அதிகமாக இதில் இருக்கிறோமே. ஏன்னா இப்போது இந்த 23,000 ரூபாய் சம்பளம் வந்த பிறகு தான் ஒரு சின்னதாக ஒரு 10,000 ரூபாய் ஒரு 8,000 ரூபாய் 7,000 ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வீட்டுக்கு போகிற அளவுக்கு நாங்களும் வீட்டில் இருக்கிறோன்ற ஒரு கௌரவம் எங்களுக்கும் இருக்குது. இப்போ இந்த சம்பளமே இல்லைன்னா திரும்ப நாங்களாம் தெருவார தான் வரணுமா? ஏற்கனவே 11 மண்டலத்தை நாங்க ஆல்ரெடி பிரைவேட்டுக்கு விட்டுட்டோம். இப்ப 2 மண்டலத்தை விடுறோம். இது வந்து டெண்டர் விட்டாச்சு, இதுக்கப்புறம் திரும்ப பெற முடியாது அப்படின்னு ஆளுங்கட்சி சார்பா துணை மேயர் மகேஷ் சொல்லியிருக்காரு. அது டெண்டர் விடுறதுக்கு முன்னாலே நாங்க கோர்ட்ல வழக்கு போட்டுருக்கோமே. டெண்டர் நீங்க விடுவதற்கு முன்னாலே உழைப்போர் உரிமைக்கு சார்பாக பணிநிரந்தர வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. அப்ப நீங்க வந்து அதுக்கப்புறம் தான் வந்து டெண்டர் விட்டீங்க. 10 மண்டலத்துல விட்டாங்க. நாங்க எங்க சங்கம் வந்தது 2021
2021 சட்டசபை எலெக்ஷன் முன்னாடி எங்க சங்கம் வந்தது. எங்க சங்கம் வந்து எங்க நாலேஜுக்கு வந்து நாங்க அவுட் சோர்சிங் விட்டு தர மாட்டோம், ஒப்பந்த முறையை வந்து நாங்க ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம். நீ 10 மண்டலம் நாங்க அப்ப இருந்தா கேட்டிருப்போம். நீங்க அந்த 10 மண்டலம் விடும்போது எங்க சங்கம் அந்த மண்டலங்கள் 1 2 3 4 5 6 7 8 10 மண்டலங்கள் இருந்திருந்தா அந்த நீங்க சொல்ற மாதிரி நாங்க கேட்டிருப்போம். நாங்க வந்து 2021 நாங்க சங்கம் தலைமை வந்ததுல இருந்து எலக்ட்ரிஷியன்ல இருந்து நாங்க வந்து அவுட் சோர்சிங் வரக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம். வாட்டர் பாட்டில் ஜூஸ் எல்லாம் அங்க போயிட்டு முயற்சியை கைவிடாதீங்க, மனசை தளர விடாதீங்க, அழுகாதீங்க, அழுதான் மேடம், தொடர்ந்து 7வது நாளா தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தாவேக்கா இதுல ஆதரவு தெரிவிச்சு வந்திருக்கீங்களா, இல்ல உங்களோட ஸ்டாண்ட் என்ன இதுல? கண்டிப்பா சார், எங்களோட ஆதரவு கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவரோட கோரிக்கை என்ன சொன்னாரு, இவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணி கொடுக்குற மாதிரி சொன்னாரு. ஆனா அவங்க பணி நிரந்தரமோ இல்ல வந்து ஊதிய உயர்வோ கேட்கல, இருக்கிற வேலையை அப்படியே விடுங்கன்னு தான் சொல்றாங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது, அவங்களோட உரிமையை அவங்க கேட்கறாங்க. அதையே நீங்க தட்டி பறிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு போடுற சேலரி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்க, அதை கம்மி பண்ண 50,000 ரூபாய் தான் வாங்கிக்கோங்கன்னு சொன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா சொல்லுங்க? 5,000 10,000 கம்மியா கொடுத்தா அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. இதை வச்சு அவங்க ஏழைங்க வேற எங்க போவாங்க? எதை நம்பி அவங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போவாங்க? அது அவர் தான் சார் யோசிக்கணும். சிஎம் பார்க்கணும், அவர்கிட்ட கோரிக்கை வைக்கணும்னா சேகர் பாபு சார் நான் இருக்கிறேன், மேயர் இருக்கிறாங்க, அவங்க வந்து எங்க கிட்ட சொல்லுங்கன்னா அப்போ சிஎம் சார் எதுக்கு இருக்கிறாரு? அவருக்கு தானே ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குனாங்க. அவர் வர மாட்டேங்கிறாரு. எல்லாத்துக்கும் இவர் அறநிலைத்துறை அமைச்சர் தானே, இவர் எதுக்குங்க இதெல்லாம் வராரு? சுகாதாரத்துறை அமைச்சர் எங்க போனாரு? அவங்களாம் வர மாட்டேங்கிறாங்க, இவர் மட்டும் எல்லாத்துக்குமே வந்துடுறாரு. புரியலையே, சிஎம் இவரா அவரா சார்? எங்களுக்கு தெரியல. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கிட்ட இருந்து இதுவரையும் அறிக்கை வரல. அது என்ன, நீங்க உங்க ஸ்டாண்ட் இன்னும் விஜய் தெளிவா கிளியர் பண்ணல அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க சார், இப்போதைக்கு வந்து இது என்ன லெவல்ல இருக்குதுன்னு தெரியல. இப்போ நாங்க வரும்பொழுதே வந்து மக்களோட ஆதரவு இந்த லெவலுக்கு இருக்குது. எங்க தலைவர் வெளியே வந்துட்டாருன்னா இது வேற லெவல்ல போயிடும். ஸோ அதனால அவர் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு சார். முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு பண்ணி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை தானே சார். 2 நாள் 3 நாள் அவங்களே போயிடுவாங்கன்னும் போது அரசாங்க சைட்ல இருந்தும் 2 நாள் கழிச்சு நம்ம வழிக்கு வந்துருவாங்கன்னு அவங்க நினைச்சுக்கலாம். இவங்க வந்து வார கணக்குல இருந்தா அவங்களே மனசு மாறி அவங்களுக்கு அந்த பண்ணி கொடுத்துடலாம்ல, அதுக்காக தான் வெயிட் பண்றாரு. இப்போ அவர் வெளியே இறங்கி வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா இது வேற லெவல், வேற மாதிரி போயிடும். கடந்த ஆட்சி காலத்துல 11 மண்டலங்களை வந்து நாங்க பிரைவேடைசேஷன் கொடுத்துட்டோம், இப்ப 2 மண்டலங்கள் தான் தரோம், அப்பவே நீங்க போராடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வருது. அது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுதானே சார், அதுக்கு சப்போர்ட் பண்ணி தானே நீங்க எதிர்த்தீங்க. இப்ப நீங்களே இந்த வேலையை பண்ணலாமா? அவர் என்ன சொன்னாரு, என்ன சொல்றாரு, என்ன கேள்வி கேட்டா அவரு மண் கோடம் பொன் கோடம்ன்ற கதை பேசுறாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? இதெல்லாம் எதுக்கு சார்? ஒரு மக்கள் வயிற்றுல அடிக்கிறதுக்கு கதை சொல்வாங்களா? நீ 11 பேர் பிரைவேட் ஆக்குனா நான் 2 பேரை பிரைவேட் ஆக்குவேன், நான் போட்டா போட்டி போடுறாங்களா? அரசாங்கம் நடத்தி மக்களுக்கு சேவை பண்றாங்களா, இல்ல இவங்க போட்டி போட்டுக்குன்னு இவங்க சம்பாரிச்சுன்னு போறாங்களா என்னன்னு தெரியலங்க சார். ஒருவேளை இவங்க வாங்கி, அதாவது அந்த
கான்ட்ராக்ட்ல இருந்து வாங்கின காசை திருப்பி கொடுக்க முடியலையா? செலவு பண்ணிட்டாங்களா? சொல்லுங்க. நாங்க மக்கள் கிட்ட கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம், அதை திருப்பி கொடுத்துட சொல்லுங்க. கொடுத்துட்டு அதே வேலையை அவங்களுக்கு கொடுத்துட சொல்லுங்க சார். இப்போ இந்த பிரச்சனைக்காக தாவேகா சார்பில் போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் ஏதாவது அறிவிக்கப்படுமா மேம்? இது தொடர்ந்து போனா இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நேர்ந்தா தளபதி கிட்ட சொல்லி, எங்க தலைவர் கிட்ட சொல்லி போராட்டம் கண்டிப்பா நடக்கும்.